எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு போகி படக்குழுவினுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்க சத்தியமா எதிர்பார்க்கல மக்கள் இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுப்பாங்கன்ட்டு. காலைல 9 மணிக்கு ஷோ ஆரம்பிச்சுது. குறைஞ்ச எண்ணிக்கையில மக்கள் வருவாங்கன்னு நினைச்சா தியேட்டர் ஃபுல்லு. அது மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. அது காரணம் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும். எங்க டீம் சார்பா ரசிகர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இவ்வளவு நன்றியை தெரிவிச்சு. அது ஒரு பெரிய கனவு. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய படம் போகி இன்னைக்கு தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாகி இன்னைக்கு சக்ஸஸாக எல்லாருமே ரிவ்யூ கொடுத்துட்டு போகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னுடைய இயக்குனர் திரு விஜயசேகரன் அவர்களுக்கு நான் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ இந்த டோட்டல் டீமுக்கும் நான் பெரிய பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். எல்லாருமே மியூசிக் டைரக்டர்லேருந்து, கேமராமேன்லேருந்து, ஸ்டண்ட்லேருந்து எல்லாருமே, என் கூட நடிச்ச ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே ரொம்ப உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் முக்கியமாக பெண்களுக்கு மட்டுமே ரொம்ப ரொம்ப வேல்யூவான ஒரு படமாக இந்த படம் இருக்கும். ரொம்ப பெரிய மெசேஜ். இன்னைக்கு நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக சின்ன குழந்தைலேருந்து பெரிய வயதானவங்க வரைக்குமே இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டே இருக்கு. அது மாற மாட்டேங்குது. ஸோ உயிரோடு இருக்கவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அது கிடையாது. இறந்தவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத இந்த படத்தோட முக்கியமான கருவு. தயவு செஞ்சு பெண்கள் எல்லாருமே இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே, முக்கியமா சொல்றேன், பெண் குழந்தையை பத்தி எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப ரொம்ப ஒரு வேல்யூவான படமா இருக்கும். ஸோ ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே நான் மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன். கண்டிப்பா தியேட்டருக்கு பாருங்க. மக்கள் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இறைவனோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். ரொம்ப நன்றி. வணக்கம். என் பேரு மரியா மன்னவர். இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்கிறேன். முதல்ல இயக்குனர் விஜயசேகரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல ஒரு அற்புதமான வாய்ப்பு. எனக்கு மியூசிக்லாவது இந்த படம் ஒரு பெரிய சேலஞ்சு. இன்னைக்கு தியேட்டர்ல பார்க்கும்போது நாங்க நினைச்ச அவுட்புட் வந்திருக்கு. ஆடியன்ஸும் அந்த அளவுக்கு அவங்க என்ஜாய் பண்ணாங்க. சாங்ஸ் ஆகட்டும், ரீ ரெக்கார்டிங் ஆகட்டும். பிளஸ் இதுல என்னோட பணிபுரிஞ்ச கவிஞர் சிநேகனுக்கும் மற்றும் பாடகிகள் எல்லாரீஸ்வரி மேம் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, பிஎம்எஸ் பாடியிருக்கிறாங்க, சிங்கர் கற்பகம் பாடியிருக்காங்க. இது நிறைய மற்றும் பணிபுரிஞ்ச கீபோர்டிஸ்ட் நிறைய பேருடைய உழைப்பு இதுல இன்னைக்கு கேட்கும் போது அவ்வளவு அருமையா இருக்குது. ஆடியன்ஸ் ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டு பாராட்டுறாங்க. முக்கியமா சுவாசிகா மேம் அவங்க நடிச்ச சீனு, உண்மை இயக்குனர் எனக்கு ஒரு பெரிய டஃபஸ்ட் ஜாப் கொடுத்தாரு. ஏன்னா அது ஒரு லென்த்தி சீனு. அந்த சீன்ல மியூசிக்கும் தனியா கேட்கணும், எஃபெக்ட்ஸ் தனியா கேட்கணும், வாய்ஸ் தனியா கேட்கணும். அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு எஃபர்ட் எடுத்து அது ஒர்க் பண்ணணும். அந்த சீன் அது தியேட்டர்ல பார்க்கும்போது அவ்வளவு இதா வந்திருக்கு. அந்த யதார்த்தமான நம்ம பார்க்கும்போதே நமக்கே அந்த ஒரு த்ரில், அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ஃபீல் கிடைக்குது. அதாவது எவ்வளவு தூரம் நாங்க பார்த்தாலும் முத தரையா நம்ம தியேட்டர்ல அந்த ஆடியன்ஸோட பார்க்கும்போது உண்மையிலே எங்களுக்கே அந்த த்ரில் இதாகுது. கண்டிப்பா நீங்களும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். நீங்க பாத்தீங்கன்னா போர் அடிக்காது. அடுத்து என்ன அப்படிங்கிறது இருக்கும், ஒரு மெசேஜ் இருக்கும். நம்ம இதுக்கு தேவையான, சமூகத்துக்கு தேவையான படமும் கூட. ஸோ எங்களுடைய டீம் சார்பா எல்லாருக்குமே வேண்டுகோள், நீங்க தியேட்டர்ல படம் பாருங்க, கண்டிப்பா ரசிப்பீங்க. கிடைச்ச தகவல் என்னன்னா, இந்த போகி திரைப்படம் 4 மாநிலத்துல வெளியாயிருக்கு. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் 4 மாநிலத்திலையும் அதிக எண்ணிக்கையிலான திரையரங்கத்துல படம் வெளியாகுது. இதுல இப்போ இந்த ஹவுஸ்ஃபுல் ஆனது தொடர்ந்து எல்லா தியேட்டர்லயுமே ஃபாஸ்ட் மூவிங்ல போயிட்டு இருக்கு. இது ரசிகர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். போகி திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சதுக்கு பத்திரிகையாளர் நண்பர்களும் ஊடக நண்பர்களும் ரசிகர்களும் மட்டுமே காரணம். உங்களுக்கு என்றென்றும் நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம்.